வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம சங்கராச்சாரியார் தியானம் பண்ண கொடாச்சாத்திரி இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பின்னாடி தான் அவர் தியானம் பண்ணார். இந்த மலைக்கு எப்படி ஏறுறது, இந்த மலையை சுற்றியும் என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக காட்ட போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஜீப்பில் தாங்க மேலே ஏறி போக போகிறோம். இப்போ நம்ம மூகாம்பிகை கோயிலில் இருந்து கிளம்புறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும். நம்ம கிளம்பியாச்சு. ஒரு ஜீப்பில் 8 பேர் போகலாம். 8 பேருக்கு 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய டர்னிங் இருக்குது. இப்போ ஒரு டர்னிங் அடித்தோமா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் திரும்பியும் இன்னொரு டர்னிங்கு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கார் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த கார் எல்லாமே நடுவில் ஒரு தார் ரோடு இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ தார் ரோடு இருக்கு இல்லையா, இது நடுவில் ஒரு இடத்துல கட் ஆகும். அந்த இடம் வரைக்கும் தான் இந்த ப்ரைவேட் காரு இந்த வண்டி எல்லாமே போகும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இந்த ஜீப் தாங்க போகும். ஸோ இந்த மாதிரி இந்த மலையில் டர்னிங் அடித்து போகிறதுனால நிறைய பேருக்கு வாமிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டிரைவர்கிட்ட சொல்லும் போது அவர் நிறுத்துவார் ஒரு ஓரமாக. நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டு மவுத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் சொன்னீங்கன்னா வண்டி எடுத்துருவார். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. பாதி தூரத்தில் பார்த்திங்கன்னா நிறுத்துறாரு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டிக்கு இந்த சைடு உட்காரவங்களுக்கு இது போட்டு வச்சுருக்காங்க. இதை நம்ம நிமித்திட்டு தான் கீழே இறங்குறோம். ஸோ இப்போ நம்ம இறங்கியாச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா ஹோட்டலெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இட்லி வாங்கியிருக்கோம். 2 இட்லி 30 ரூபா. உங்களுக்கு வடை வேணா எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இட்லி வாங்கி சாப்பிட்றோம். அப்படியே மேலே பார்த்தோன்னா ஜூஸு பிஸ்கெட்டு இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. இது தாங்க லாஸ்ட்டு கடை. இதுக்கப்புறம் நம்ம கடையில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா இங்கே தான் வாங்கிக்கணும். ஸோ இப்போ நம்ம நல்லா போய் இட்லி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. திரும்பியும் நம்ம வண்டியில் ஏறி போக போகிறோம். ஸோ வாங்க ஜீப்பில் ஏறி போகலாம். இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு டிரைவரு. எப்படி தான் போக போகிறோன்னு தெரியல. இந்த ஜீப்லேயே தாங்க உட்காந்து போக போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்தேன். லேடிஸ்லாம் பேக்கில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாருங்க. அப்படியே பார்த்தோன்னா அதோ பாருங்கள், இது வரைக்கும் தார் ரோடு இருக்குது. அப்படியே போக போக எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே தார் ரோட் கட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி மண் தான் இருக்கும். ஸோ இந்த மண்ணில் தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகணும். அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு அனிமல் ஓடிட்டுருக்கு. இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். என்னன்னு தெரியல. பக்கத்தில் போய் பார்த்தா தாங்க தெரியுது. அது வெறும் நாய்க்குட்டி தாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னமோ பயந்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வண்டியை நிறுத்தியிருக்காரு. இங்கே போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். நம்ம போய்ட்டு டிக்கெட் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் 8 பேருக்கு காசு கட்டியாச்சு. அதுக்கான பில்லு நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட்டணும். இப்போ நம்ம போகலாம். ஸோ நம்ம ஜீப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 400 கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு 70 ருபீஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஆள் வந்தீங்கன்னா இந்த ஜீப்புக்கு போகிறதுக்கு மொத்தம் 470 ருபீஸ் ஆகுதுங்க. ஸோ இப்போ நம்ம ஜீப் எடுத்தாச்சு. ஜீப்பு எப்படி ஓட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. அப்படியே பள்ளத்தில் விழுந்து போகுது. நம்மளுக்கு இந்த டயரில் இருந்து அப்படியே மண்ணெல்லாம் பறக்குதுங்க. இந்த மண் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி பறக்குதுன்னு. இந்த மலையில் நிறைய டர்னிங் இருக்குது. இவர் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா பார்த்து வண்டி ஓட்டுறாரு. நம்மளை ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த டயர் பாருங்கள் எப்படி திரும்புதுன்னு. இந்த மண் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மலையில் நிறைய டர்னிங் இருக்குது. இந்த பள்ளம்லாம் வரும்போது அப்படியே ஜீப்பு விழுந்து போகுது. இங்கே உங்களுடைய ப்ரைவேட் காரோ வண்டியோ அலவுடு கிடையாது. ஏன்னா இந்த பள்ளத்துலலாம் போயிட்டு அவங்களுடைய வண்டி மாட்டிக்குது. அதனால் இவங்க இப்போது அலோவ் பண்ணுறது கிடையாது. உங்ககிட்ட ஜீப் இருக்குது, உங்களுடைய ஓன் ஜீப் உங்களுக்கு நல்லா ஓட்டும், நான் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் இங்கே ஓட்டலாம்.
பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய வாட்டி இந்த வண்டி ஓட்டி ஏறி இறங்கி இவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கிறதுனால இவங்க நம்மளை சேஃப்டியாக மேலே கூட்டிகிட்டு போயிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் உங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த டயரில் இருந்து அப்படியே மண் பறக்குது. எப்படியெல்லாம் பறக்குது பாருங்கள். இந்த மண் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ ஒரு வண்டியை அப்படியே நிறுத்திடுறாருங்க இந்த டர்னிங் ஆகும்போது. இத்தனைக்கும் எந்த வண்டியும் வரலை இந்த பக்கமோ அந்த பக்கமோ. ஆனால் இவர் வண்டியை ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்திட்டாரு. என்னன்னு பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய டர்னிங்கு இவராலேயே டேர்ன் பண்ண முடியல. அப்படியே நிறுத்திட்டு பொறுமையாக பார்த்து நம்மளை சேஃப்டியாக டேர்ன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இதனால தான் இவங்க உங்களுடைய ப்ரைவேட் வண்டி எதுவுமே இங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய ஓன் ஜீப் இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறி வந்தாச்சு. இங்கே நிறைய இந்த பள்ளம் தாங்க இருக்குது. பள்ளத்தில் விழுந்து விழுந்து போகுது வண்டி. அதே மாதிரி இங்கே கீழே இந்த மண்ணில் நிறைய கல் இருக்குது. இவர் நிறைய இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டியிருப்பார் போல். ஸோ இவர் வந்து கரெக்டாக ஓட்டுறாரு. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இவங்க சைட் சீயிங் பார்க்குறதுக்கு நிறுத்துவாங்க. நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே நிறுத்த வேண்டாம், வேறு இடத்துல நிறுத்துவோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். ஸோ அதனால் அவர் போயிட்டார். ஸோ இங்கே நீங்கள் வேணுன்னா நிறுத்தி சைட் சீயிங் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கேமராவை அப்படியே டேர்ன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள் எப்படி மண் பறந்துட்டுருக்குன்னு. வேறு லெவலில் பறந்துட்டுருக்குங்க மண். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. இங்கே கீழே இருக்கிற மண் எல்லாமே அது போய் அப்படியே அந்த டயரோடு உரசி அந்த மண் பயங்கரமாக பறக்குது. அப்படியே நம்ம இப்போ மேலே பார்த்தோம் வச்சுக்கோங்க, சன்னு சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு சன்னு தெரியுது. நம்ம சன்ரைஸுக்கு முன்னாடி மலை ஏற ஆரம்பித்தோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறுறோம். எவ்வளோ தூரம் ஏறுறோம் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே காடு தான் இந்த சைடும் அந்த சைடும். ஸோ இப்போ நம்ம சைட் சீயிங் பார்க்குறதுக்கு வண்டியை நிறுத்த சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே தாங்க நம்ம சைட் சீயிங் பார்க்குறோம். இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த மேகம் தெரியுது பாருங்கள். மேகம் போய் அப்படியே மலையில் முட்டுது. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இது தாங்க போகிற ரூட்டு. இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறி போக போகிறோம். ஸோ நம்ம திரும்பியும் வந்து வண்டியில் உட்காந்தோடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதோ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியுது அந்த மேகம்லாம் அப்படியே போய் முட்டுது மலையை. ஸோ இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இங்கேயும் உங்களுடைய ஜிபி எல்லாமே நிறுத்திடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். ஸோ எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் இறங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இறங்கியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு டைம் என்னோடய வாட்சில் காட்டுறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:12 ஆகுது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் அலௌடு கிடையாது. இங்கே ஒரு கிரில் கேட் போட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை தாண்டி போகிறோம். இங்கே நீங்கள் கை காலெல்லாம் கழுவிக்கலாம், டேப் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு அம்மன் கோயில் வச்சுருக்காங்க. நம்ம அம்மனை நல்லபடியாக தரிசிச்சுட்டு மலை ஏறுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த அம்மன் கோயிலை எல்லோரும் வழிபட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்மளும் உள்ளே போயிட்டு அம்மனை தரிசிக்கலாம். இங்கே இருக்கிற இதே அம்மன் தான் கீழே இருக்கிற மூகாம்பிகை கோயிலையும் இருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இவங்களை தரிசிச்சுட்டு மலை ஏற போகிறோம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இந்த கோவில் என்னென்ன டைமிங்கில் திறப்பாங்க மூடுவாங்கன்னு. ஸோ இப்போ நம்ம மலை ஏறுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. காற்று நல்லா பலமாக அடிச்சிட்ருக்கு. கீழே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம அப்படியே மேலே ஏறி போகிறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் 2 கோயில் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி நம்ம அப்படியே ஏறி போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருக்குது பாருங்கள். இந்த பாண்டில் நீங்கள் வேணும்னா குளிச்சுட்டு போகலாம். ஸோ இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் நம்ம குளிக்கலை. நம்ம அப்படியே மேலே ஏறுறோம். நீங்கள் வேணும்னா இங்கே குளிக்கலாம்.
இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு மேலே இந்த மலை எல்லாமே தெரியுது. இங்க பாருங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க, சேவ் ஃபாரஸ்ட், சேவ் வைல்டு லைஃப், சேவ் எர்த் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம இங்க இருந்து அப்படியே மலை ஏறுறோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் ஏறியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே ஏறுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த மேகம்லாம் தெரியுது. அதெல்லாம் வந்து அப்படியே முட்டுது இந்த மலையில். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது, அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ மலை இருக்குது பாருங்கள். இங்கே சுற்றி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, நிறைய மலை கீழே இருக்கிறது எல்லாமே தெரியுது. ஸோ இங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே மலை ஏறலாம். ஸோ இப்போ எல்லோரும் மலைக்கு மேலே ஏறுறாங்க. இப்போ நம்மளும் போயிட்டு ஏறலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. மேகம் எல்லாமே நமக்கு தெரியுதுங்க. சுற்றி எவ்வளோ மலை இருக்குது பாருங்கள். இந்த மலையில் தாங்க சங்கராச்சாரியார் தியானம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மலையில் தாங்க அந்த பாட்டு கூட எடுத்திருப்பாங்க, ஜனனி ஜனனி அப்படிங்கிற பாட்டு. ஸோ நான் உங்களுக்கு மேலே போயிட்டு அந்த பாட்டு தெளிவாக பாடி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மனுஷங்க நடந்து நடந்து இந்த மண்ணே அமுங்கி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த வழியில் தான் நடந்து போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற மண் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே நடந்து போகிறோம். இன்னும் நம்ம நிறைய தூரம் நடந்து போகணும். ஸோ நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், டஸ்ட்பினும் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குப்பைலாம் கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் போடுங்க. நம்ம இந்த குப்பை தொட்டியில் தான் போடுறோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே போயிட்டு மலை ஏறலாம். ஸோ இங்கே இந்த போர்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு லாங்குவேஜ் புரியல, ஆனால் இங்கே ஃபோட்டோ பார்த்தா நம்மளுக்கு புரியுது. இந்த பிளாஸ்டிக்லாம் தண்ணியில் மிதக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குப்பைலாம் டஸ்ட்பினில் போடுங்க, வேற எங்கேயும் வெளியில் போடாதீங்க. இங்கே பாருங்க, இந்த ரெட் கலர் கல் கூட இங்கே இருக்குங்க. இங்கே கருப்பு கலர் கல்லும் இருக்குது, ஆனால் இந்த ரெட் கலர் கல் நிறைய இருக்குது. நம்மளால் எல்லா இடத்துலையும் இந்த ரெட் கலர் கல்லை பார்க்க முடியுது. ஸோ நம்ம அப்படியே ஏறி போகிறோம். இன்னும் ஏறணுங்க, எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல நின்று பார்த்தா நமக்கு இந்த வியூ தெரியுது. கீழே இருக்கிற மலை எல்லாமே நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்க. அந்த மேகம்லாம் வந்து அப்படியே முட்டுதுங்க இந்த மலையில். பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் மேங்களூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மலைக்கு வந்து போங்க. இந்த கொடாச்சாரி மலைக்கு வேறு லெவலில் இருக்குங்க இந்த மலை. ஏறுறதுக்கும் சரி, ஜீப்பில் வர்றதுக்கும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது இந்த மலைக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறி போகலாம். ஸோ இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இதோ தெரியுது பாருங்கள், சங்கராச்சாரியார் தியானம் பண்ண இடம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். எல்லாரும் உள்ளேயும் போயிட்டு வெளியிலையும் வந்துட்டுருக்காங்க. ஒரே வழி தாங்க நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு. உள்ளே போனோன்னா சங்கராச்சாரியாருடைய ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. நம்ம இவரை தொட்டு வணங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டும் போகலாம். இந்த இடத்துல தாங்க ஜனனி ஜனனி அப்படிங்கிற பாட்டை ஷூட் பண்ணாங்க. நான் இப்போது உங்களுக்காக அந்த பாட்டை பாடி காட்டுறேன். ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி, ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி, ஜககாரணினி பரிபூரணினி, ஜககாரணினி பரிபூரணினி, ஜனனி ஜனனி ஜனனி, ஜனனி ஜனனி ஜனனி. இப்போ நம்ம கோயிலை விட்டு வெளியில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக இந்த கிரில்லு கேட் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அலவுடு கிடையாது, அவ்வளோதாங்க. இதுதாங்க மலையோட டாப்பு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் இந்த பின்னாடி பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறோம். இந்த தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல நல்லாவே வீசுதுங்க. செம்ம காற்றடிக்குது. அப்படியே மேலே பார்த்தோன்னா ரொம்ப தெய்வீகமாக இருக்குங்க இந்த இடமே.
ஸோ இப்போ நம்ம மேலே போய் தியானம் பண்ணிட்டு கீழே இறங்குறோம். உச்சி வெயில் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் கேப்போ இல்லை கொடையோ எடுத்துகிட்டு வாங்க. சுத்தமாக நடக்கவே முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. நான் இப்போ ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு நடக்கிறதுனால பரவாயில்ல, ஸ்லிப்பர்லாம் இல்லாமல் நடந்தீங்கன்னா வெயில் அப்படியே கொளுத்தி எடுக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நின்னாச்சுங்க. இந்த மரத்துக்கு கீழே வெயில் சுட்டு எடுக்குதுங்க, நடக்கவே முடியல. இந்த பாட்டியெல்லாம் பாருங்கள், சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களாலேயே மலை ஏற முடியுது அப்படின்னா உங்களால் ஏற முடியாதா? நீங்கள் மேங்களூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கொடாச்சாரி மலைக்கு வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க இந்த மலை. இப்போ நம்ம திரும்பியும் ஏறின இடத்துக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு ஏறும் போது இந்த இடத்த காட்டியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே இறங்குறோம். இந்த இடம் பாருங்கள், நம்ம நடந்து போகிற இடம் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து ஜஸ்ட்டு நம்ம கீழே விழுந்தா கூட அவ்வளோதாங்க, நம்ம கதை காலி. இப்போ நம்ம திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தாங்க நம்ம ஒரு வியூ பார்த்தோம் போகும்போது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து வியூ பார்த்துட்டு அப்படியே போகணும். ஸோ இப்போ நான் அப்படியே ஓடி வரேன். ஸோ இப்போ நம்ம திரும்பியும் கீழே இறங்கி வந்தாச்சு. நம்ம ஏறும் போது பார்த்தோம் இல்லையா அந்த குளிக்கிற இடம், திரும்பியும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல டேப் இருக்குது, டேப்பில் தண்ணியுமே வந்துச்சு. நம்ம குடிச்சிட்டு கை காலெல்லாம் கழுவிக்கிட்டோம். ஸோ தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா குடிக்கவும் செய்யலாம். இது நல்லா தாங்க இருக்குது இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு திரும்பியும் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:47 ஆகுது. இப்போ நம்ம இங்கேருந்து திரும்பியும் ஜீப்பில் கீழே போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் இவ்வளோ நேரமாக. ஸோ இப்போ நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம திரும்பியும் ஜீப்பில் கீழே இறங்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. எப்பவும் போல் இவர் ரொம்பவே பார்த்து பொறுமையாக நிதானமாக நம்மளை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே புலி ஒதுங்குற மாதிரி இவர் ஒரு ஓரமாக ஒதுங்கிக்கிறாருங்க. இன்னொரு வண்டி வந்துச்சுன்னா இவர் போகும்போது ஆரின் அடிச்சுட்டே போகிறாரு. அதே மாதிரி சைடில் இன்னொரு வண்டி வந்தால் அவருமே ஆரின் அடிக்கிறாரு. ஸோ 2 பேருமே ஆரின் அடித்து நம்மளை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம திரும்பியும் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இடத்துக்கே வந்தாச்சு. இங்கே தான் நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் போட்டோம் காசு கொடுத்து. ஸோ இப்போ நம்ம திரும்பியும் அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ கூட பாருங்கள் சில பேர் ஏறிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே டோக்கன் போட்டுட்டு மேலே ஏறி போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த இடத்த தாண்டி அப்படியே இப்போ நம்ம கீழே இறங்குறோம். இங்கே பார்த்தோன்னா இங்கேயும் தார் ரோடு போட போகிறாங்க போல். அந்த சைடு இந்த சிமெண்ட்டு அதெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ திரும்பியும் தார் ரோடு வந்துடுச்சு. இப்போ நம்ம தார் ரோட்டில் போயிட்டுருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பேன் இந்த மலைக்கு எப்படி ஏறுறோம், எப்படி ஜீப்பில் வரோம் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye.